இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணியாருக்கு விழா எடுக்கிறோம். இங்கே இருக்கிறதுல பாதி பேர் சொந்தக்காரன் நினைக்கிறேன். அப்படித்தானே? சொந்தக்காரவங்க, வெளியிலேருந்து வந்தவங்க அப்படி இருக்கலாம் போல நினைக்கிறேன். இந்த ஊர்க்காரவங்க இப்போ கொடியேற்றத்திலிருந்து திருவிழா வரையும் டெய்லி கோயிலுக்கு வருவீங்கல்ல. இதுக்கு முன்னாடி, அதாவது கொடியேற்றத்துக்கு முன்னாடியோ அல்லது திருவிழாவுக்கு பிறகோ இத்தனை பேர் வந்திருப்பீங்களா? இத்தனை பேர் வந்திருப்பீங்களா? அப்படியா? டெய்லி பிரேயருக்கா? ஓ, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு. இப்போ மற்ற நாள்களில் செவ்வாய் வெள்ளி பூசை, அதான் பூசைக்கு மட்டும் அப்படி தலையை காமிக்கிறது. மற்ற நாட்கள்லாம் இந்த முன்னாடியெல்லாம் ஜபமாலை சொல்கிறது, ஆமாம், ஒட்டுமொத்த கிராமமும் வந்து ஜபம் சொல்கிறது, அப்படிலாம் ஒரு பழக்க வழக்கம் இருக்குமே, அதெல்லாம் கிடையாது. உங்கள் ஊரில் மட்டும் கிடையாது, எந்த ஊர்லேயும் அந்த பழக்க வழக்கம்லாம் இல்லாமலே போச்சு. யார் மட்டும் ஜபம் சொல்கிறது? கோயில் பிள்ளை. ஆமாம், கரெக்டாக சொல்கிறீங்க. கோயில் பிள்ளை மட்டும்தான் கோயிலில் வந்து ஜபம் சொல்கிறது. ஒருவேளை வயசான தாத்தாவோ பாட்டியோ அம்மாச்சியோ ஐயாவோ வந்து கூட ஏதாவது சொல்லுவாங்க. அப்போது அன்பிற்குரியவர்களே, தொடக்கத்தில் நான் சொன்னேன், புனித வாழ்க்கையை நாம் வாழ இந்த இறைவேண்டல் தேவை, ஜெபம் தேவை, இறைவனின் ஒன்றிப்பு தேவை. அத்தகைய இறை வேண்டலால் தான் புனித அந்தோணியாராக புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். அதிலையும் குறிப்பாக இறைவன் எனக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை ஆழமாக உணர்ந்து கேட்டு அதன்படி நடந்தார். எனவேதான் இன்று இந்த உலக அளவிலே பார்க்கும் பொழுது அதிகமான பக்தர்கள், முதல்ல யாருக்கு இருக்காங்க அதிகமான பக்தர்கள்? எந்த புனிதருக்கு இருக்காங்க சொல்லுங்க? எந்த புனிதருக்கு அதிகமான பக்தர்கள் இருக்கிறாங்க? சொல்லுங்க. வெரி குட். ஆமா, கடவுள் இயேசுவை தவிர்த்து விட்டு மாதாவுக்கு இந்த உலகத்தில் அதிகமான பக்தர்கள். நம்பர் 1 அப்படின்னா மாதா தான். 2வது அதிகமான பக்தர்களை கொண்டிருக்கக்கூடியவங்க யாரு? செபஸ்தியாரா அருளானந்தரா? செபஸ்தியாரா அருளானந்தரா கேட்டதுனால இங்கிட்டு ஒரு கூட்டம் செபஸ்தியாரு, இங்கிட்டு ஒரு கூட்டம் அருளானந்தர். ரெண்டும் கிடையாது. நம்ம ஊர் புனிதர் யாரு? அந்தோணியார். அதுக்கு பிறகுதான் செபஸ்தியார், அருளானந்தர் அப்படி அந்த வரிசையில் வருவாங்க. ஆக இப்படிப்பட்ட இத்துணை பக்தர்களை கொண்டிருப்பதற்கான காரணம், புனித அந்தோணியார் இறை வேண்டலில் நிலைத்திருந்தார், இறை வேண்டலில் ஜபத்தில் நிலைத்திருந்தார். எப்பொழுதும் எனக்கு இறைவனின் துணை தேவை என்பதை அவர் உணர்ந்திருந்தார். எப்பொழுதும் இறைவனோடு நான் ஒன்றித்திருக்க வேண்டும், அப்பொழுதுதான் எனது மனம் நிம்மதியாக இருக்கும், ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நம்பினார். எனவேதான் புனித அந்தோணியார் இறைவனோடு என்றும் இறைவேண்டலில் நிலைத்திருந்தார் என்பதை பார்க்கிறோம். நாமளும் ஜெபிக்கிறோம், நமக்கும் ஜெபிக்க தெரியும் அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே இங்கே இருக்கிறோம். அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? எத்தனை பேருக்கு கரெக்டாக ஜெபிக்க தெரியுது அப்படின்றத பார்ப்போமா? இப்போ கடவுள்கிட்ட எல்லாருமே புனித அந்தோணியார் வழியாக ஜெபிக்கிறோம். ஏதாவது கேட்குறோம், நம்ம குடும்பங்களில் கஷ்டம் இருக்கும், வேதனைகள் இருக்கும், ஏதாவது தேவையாக இருக்கும், அப்போல்லாம் கடவுள்கிட்ட கேட்குறோம். கடவுள் இப்படிலாம் நம்ம யாருமே கடவுள்கிட்ட நான் கேட்டதே கிடையாது, வேண்டதே கிடையாது அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எல்லாருமே கேட்குறோம். அப்படி நம்ம எல்லாரும் வேண்டும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, கடவுள் ஒரு 3 விதமான பதில்களை, 3 விதமான ஒரு விடை, அது என்ன சொல்ற பதில்னே சொல்லிக்கலாம். நம்ம கேட்கறதுக்கு பதில் 3 விதத்திலே தருகிறார். அதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடறார். இவங்களுக்கு இந்த பதிலை மட்டும்தான் கொடுப்பேன், அவங்களுக்கு அந்த பதிலை மட்டும்தான் கொடுப்பேன்.
இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு இந்த பதிலை மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு 3 விதத்திலே பதில கடவுள் தயாரிச்சு வச்சிருக்கிறார். அப்போ 3 விதமான குழுக்களையும் கடவுள் வைத்திருக்கிறார். இப்போ ஒரு குழுவினர், இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு குழுவினர்னு வச்சுக்குவோம், அது முதல் குழுவினர். இந்த பக்கம் இருக்கிறவங்களையெல்லாம் 2வது குழுவினர் அப்படின்னு வச்சுக்கலாம். 3வது குழுவினருக்கு எங்கே போறது? பின்னாடி உட்கார்ந்துருக்காங்கல்ல, பின்னாடி உட்கார்ந்துருக்கிறவங்க நாங்க ஃபாதர்ஸ், இந்த இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க நாங்கள்லாம் 3வது குழுவினர்னு வச்சுக்குவோம். இப்போ எல்லாருமே ஜெபம் செய்யறோம். இந்த முதல் குழுவினர் நீங்க ஜெபிக்கிறீங்கல்ல, நீங்க ஒரு தேவை ஏதாவது ஒரு தேவைன்னு கேட்குறீங்க. கடவுளே, நாளைக்கு என் பிள்ளைக்கு கோயம்புத்தூர்ல காலேஜில் சேர்க்கணும், அதனால இப்போ காசு இல்லை கையில், 50,000 ரூபாய் எனக்கு தேவை, எனக்கு நாளைக்கே வேணுமே, கடவுளே நீங்க தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். கடவுள் உங்களுக்கு பதில் சொல்றார். முதல் பதில் சொல்றார். எப்படி பதில்? மக்களே, நீங்க உங்களுக்கு தேவைன்னு கேட்குறீங்க, பிள்ளைங்களுடைய படிப்புக்குன்னு கேட்குறீங்க, நான் உங்களுக்கு உடனே 50,000 நாளைக்கு ரெடி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்றார். எப்படி? அவர் நேரடியாக கொடுக்க மாட்டார். ஏதோ ஒரு வழியில் உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஃபோனில், அத்தாச்சி மச்சான் ஒரு 50,000 ரூபா தேவை, கொஞ்சம் கடனாக தாங்களே அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது நீங்கள் கடன் கொடுத்தவங்க கடன் திருப்பி கொடுப்பாங்கன்னு வச்சுப்போம். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? சத்தமாக சொல்லுங்க. 50,000. முதல் குழுவினர் நீங்கள் கேட்கக்கூடிய அத்தனை பேருக்குமே 50,000 கொடுத்துட்றாரு. முடிஞ்சு உடனே கொடுத்துறாரு கடவுள். இப்போ இது 2வது குழுவினர், இந்த பக்கம் உள்ளவன்னு சொல்லும். இவங்களும் கேட்குறாங்க கடவுள்கிட்ட, கடவுளை எங்களுக்கு ஒரு 20,000 வேணும், அவசரமா வேணும் அப்படின்ட்டு 20,000 கேட்குறாங்க. இப்ப கடவுள் உங்கள்கிட்ட தரேன்னு சொல்லிட்டார்ல. 2வது குழுவினர் கேட்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமா பதில் சொல்வார். சரியா? அப்போ 2வது குழுவினருக்கு எப்படிப்பட்ட பதில சொல்லியிருப்பார்? இவங்கெல்லாம் கேட்குறாங்க, ஆனால் உங்களை விட கம்மியாக தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் 50,000 கேட்டிருக்கிறீங்க, இவங்க 20,000 தான் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள பதில கடவுள் எப்படி சொல்லியிருப்பார்? என்ன பதில் சொல்லியிருப்பார்? நீங்க சொல்லுங்க பாப்பா, உங்களுக்கு கடவுள் என்ன பதில் சொல்லியிருப்பாரு? அவங்களுக்கு உடனே தரேன்ட்டாரு, உங்களுக்கு எப்படி பதில் சொல்லியிருப்பார்? என்ன பதில் சொல்லியிருப்பார்னா, உங்களுக்கு இப்போ தரமாட்டேன், உங்களுக்கு இப்போ தரமாட்டேன், கொஞ்ச நாள் கழிச்சு தர்றேன். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். காலம் தாழ்த்தி கடவுள் தருவார். உடனே அல்ல. ஒரு குழுவினருக்கு உடனே கொடுக்குறாரு, 2வது குழுவினருக்கு காலம் தாழ்த்தி கொஞ்சம் லேட்டா, பொறுப்பா, ஒரு மாசம் ஆகட்டும், 2 மாசம் ஆகட்டும், ஒரு 6 மாசம் ஆகட்டும், ஆனா உங்களுக்கு தருவேன், நீங்க வேண்டியதை தருவேன், ஆனால் கொஞ்சம் காலம் தாழ்த்தி தருவேன், கொஞ்சம் லேட்டா தருவேன் அப்படின்ற 2வது பதிலை கடவுள் இப்படி கொடுப்பார். எத்தனை பதில் கடவுள் வச்சிருக்கிறார்? 1 தான் வச்சிருக்கார். 3வது குழுவினருக்கு, 3வது குழுவினர் ஃபாதர், நான் அங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய இந்த பக்கம் உள்ளவங்க, கடைசியில் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து 3வது குழுவினர் எங்களுக்கு அதே போல ஒரு பதில் ரெடியாக வச்சிருக்கார். நாங்களும் கேட்குறோம். நீங்கள் 50,000 கேட்டீங்க, இவங்க 20,000 கேட்டாங்க, நாங்கள் 5,000 தான் கேட்குறோம். இது போதும் ஆண்டவரே, 5,000 தாங்க அப்படின்னு கேட்குறோம். கடவுள் எங்களுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பார்? சொல்லுங்க. முதல் பதில் உடனே தர்றேன் அப்படின்ட்டாரு. 2வது பதில் காலம் தாழ்த்தி லேட்டா தர்றேன்ட்டாரு. 3வது பதில் நீங்க சொன்னீங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அந்த சூப்பரா சொல்றாங்க. ஃபாதர்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு அப்பா, உங்களுக்கு இல்லப்பா அப்படின்ற. கடவுள் உங்களுக்கு இல்லை அப்படின்றார். உங்களுக்கு கிடையாது. நீங்க 5,000 கேட்டாலும் சரி, 2,000 கேட்டாலும் சரி, 1,000 கேட்டாலும் சரி, உங்களுக்கு என்னது கிடையாது அப்படின்றார். ஏன் சொல்லுங்க பாப்போம். ஏன் அந்த பதில சொல்றாரு? 3வது குழுவினருக்கு, எங்களுக்கும் பின்னாடி உள்ளவங்களுக்கும் ஏன் அந்த 3வது பதில சொல்றாரு? அப்ப நீங்கெல்லாம் கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறீங்க, ஒரே பிரேயர்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு அப்படியே கடவுள் அருளையும் ஆசிரியம் பொழிகிறாரு, அதனால நிறைய கொடுக்குறாரு. இவங்களுக்கு கொஞ்சம் அறகுறையா இருக்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா
என்ன சொல்லுவார்? எதுக்காக? மூன்றாவது பதிலாக கடவுள் இல்லை அப்படின்ற பதில சொல்றாரு. ஆனால் அன்பிற்குரியவர்களே, அதோட தொடர்ந்து இன்னும் சொல்றார். என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கென வேறொரு திட்டம் வைத்திருக்கிறேன். உங்களுக்கென வேற ஒன்ன நான் மனசுல வச்சிருக்கிறேன். நீங்க கேட்பதை விட அது சிறந்ததாக இருக்கும். நீங்கள் விரும்பியதை விட அது மிகவும் உயர்ந்ததாக இருக்கும். அதனாலதான் இங்க உட்கார்ந்துருக்கிறீங்கல்ல, நீங்க எல்லாருமே சின்ன வயசுல ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதோ, 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதோ, 10ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதோ, மறைக்கல்வி வகுப்புகள்லாம் ஒரு கேள்வி, முக்கியமான ஒரு கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வின்னு தெரியுமா? ஒரு முக்கியமான கேள்வி. யார் யார் சிஸ்டரா போறது, அவங்கெல்லாம் கை தூக்கு அப்படின்னு இருப்பாங்க. எத்தனை பேர் தூக்கியிருப்பீங்க இங்க இருக்கிறதுல? தூக்குனவங்கலாம் சிரிக்கிறாங்க. ஒரு சில பேர் கை தூக்குறாங்க, ஒரு சில பேர் சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆகா, நான்லாம் கை தூக்குனே. மூன்றாவது பதில் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. என்ன பதில்? நீ சாமியாரா சிஸ்டரா போனா சரியா வராமட்டேன், அதனால என்ன செய்ய, கல்யாணமே பண்ணிக்க, உனக்கு வேறொரு திட்டம் வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு கடவுள் சொல்லியிருப்பார். ஆக அன்பிற்குரியவர்களே, கடவுளின் திட்டம், அவரது திருவிழம் எப்பொழுதுமே இருக்கிறது. அதுக்காக நீங்க கேட்கறதுலாம் எப்போதுமே கடவுள் கொடுத்துருப்பார் அப்படின்னு கிடையாது. ஒரு தேவை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அப்படி சொல்லுவார். 2வது தேவை கேட்கும் பொழுது எப்போ 2வது குழுவினருக்கு சொன்னாரோ, எந்த ஆன்சர் சொன்னாரோ அதே பதில உங்களுக்கு சொல்லுவார். ஆக மாற்றி மாற்றி ஒவ்வொருவருக்குமே கடவுள் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் கொடுக்கிறார். அதைத்தான் இன்னைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். கடவுளின் திருவிழம் இதுதான், அவரது திட்டம் இதுதான். அவர் என்ன விரும்பினாரோ அதுதான் இந்த உலகத்தில் நடக்குது. அதே போலதான் இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலும் சரி, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் சொல்றோம். நற்செய்தியிலும் அது வாசிக்கப்பட்டது. உமது திருவிழம், உமது திட்டம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. கடவுளினுடைய திட்டம் விண்ணுலகில் நிறைவேறியது. எப்படி? அவருடைய ஒரே மகன் இயேசு இந்த உலகத்திற்கு வரணும், இந்த உலகத்தில் உள்ள அத்துணை கஷ்டங்களை படணும், அந்த கஷ்டங்களை பார்த்தாவது நாம எல்லாரும் திருந்தணும் அப்படின்றதுக்காக கடவுள் திட்டமிடுகிறார், விருப்பம் கொள்கிறார். அதற்கு ஆண்டவர் இயேசு, என் தந்தையின் விருப்பம் எதுவோ அதை நான் செயல்படுத்துவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று உடனடியாக அதை ஒப்புக்கொண்டார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2வது அதிகாரம் 6வது இறைவசனத்திலே சொல்லப்படுகிறது. கடவுள் தன்மையில் விளங்கிய ஆண்டவர் இயேசு அதை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. மாறாக அடிமையின் தன்மை பூண்டு சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிப்பவரானார். இதுதான் கடவுளினுடைய திட்டம். இதோ எனது சாவு வந்தாலும் சரி, எனது உயிர் போனாலும் சரி, எத்தகைய தியாகத்தையும் நான் செய்து எனது தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்று அவரது ஒரே மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றினார். அதுதான் உண்மையான ஜெபம். என் விருப்பம் முக்கியம் கிடையாது, என் அப்பா அம்மா விருப்பம் முக்கியம் கிடையாது, என் வீட்டுக்காரர் விருப்பம் முக்கியம் கிடையாது, எனது மனைவியினுடைய விருப்பம் முக்கியம் கிடையாது. ஆனால் என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் இந்த உலகத்தில், அவரது விருப்பம் முக்கியமானது. ஆக அந்த விருப்பத்தை தான் புனித அந்தோனியார் தனது வாழ்க்கையிலே கொண்டிருந்தார். வேற எந்த விருப்பமும் கிடையாது. அப்போ இறைவேண்டலில் எப்பொழுதுமே நிலைத்திருப்பதற்கு அவர் காரணம், இதோ எனது ஆண்டவர், என்னை படைத்தவர் என்ன சொல்ல போகிறார் என்று, அவர் சொல்வதை நான் இன்று நிறைவேற்றப் போகிறேன் என்று கடவுளின் திட்டத்தை புனித அந்தோனியார் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். ஆக இறைவேண்டலில் நிலைத்திருந்த காரணத்தினால்தான், அவரது விருப்பத்தை நிறைவேற்றிய காரணத்தினால்தான் இன்று உலகம் முழுவதும் புகழக்கூடிய, போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய புனிதராக புனித அந்தோனியார் இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு அதே போல நாமும் கடவுளிடம் ஜெபிக்கிறோமா? கடவுளே, உமது விருப்பம் அதன்படி ஆகட்டும் என்று நாம் நினைக்கிறோமா? எனவே இந்த வேளையில் அத்தகைய ஒரு இறைவனது விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஒரு அப்பா தனது 2 மகள்களை பார்க்கறதுக்காக பக்கத்து ஊருக்கு போறார். ஏன்னா தனது மகள்களை பக்கத்து ஊர்ல தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறார். மூத்த மகளை யார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா ஒரு விவசாயிக்கு. 2வது மகளை யார் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா ஒரு குயவனுக்கு, மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய குயவனுக்கு. இப்போ ஒரே நாள்ல 2 பேரையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு பயணம் போறார்.
மூத்த மக ஊருக்கு போறார். மூத்த மக அப்படியே அப்பா கிட்ட தனது கவலைகள் எல்லாம் சொல்றாங்க. அப்பா, மழையே இல்லை, விவசாயம் பண்றோம், அதனால நீங்க போகும்போதே ஜபிச்சுக்கிட்டு போங்க, வேண்டிக்கிட்டு போங்க. எதுக்கு ஜபிச்சுக்கிட்டு போக சொல்றாங்க? மழைக்காக, மழை வரணும் அப்படின்றதுக்காக. சரிம்மா, நான் ஜபிச்சுட்டு போறேம்மா அப்படின்ட்டு அங்கே இருந்து கிளம்புறாரு அப்பா. அடுத்து எங்கே போகணும்? ஏர்மங்கலத்துக்கா? ரெண்டாவது மக ஊருக்கு அங்கே போறார். அங்கே அந்த அம்மா, ஏற்கனவே சொல்லிட்டேன், குயவனுக்கு கல்யாணம் பண்ணவன். அந்த அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, நாளைக்கு ஒரு 100 பானைகள் செய்ய வேண்டியது இருக்கு. மழை வந்துச்சு அப்படின்னா எல்லாம் போச்சு. அதனால அப்பா, நீங்க என்ன செய்யுங்க, மழை வரக்கூடாதுன்னு வேண்டுங்க. 2 பேர்ல யார் சொல்றது அப்பா கேட்பார்? யார் சொல்றதை கேட்பாரு? 2 பேர் சொல்றதையுமே கேட்க முடியாது. ஏன்னா ஒரு அம்மா மழை வேணுங்குது, இன்னொரு அம்மா மழை வேணாங்குது. அன்பிற்குரியவர்களே, இதுல தான் கடவுளினுடைய திட்டம் இருக்கிறது. நான் எனது விருப்பப்படி, என் மக, இந்த மக சொல்றாங்க, அவங்க விருப்பப்படியும் செய்ய முடியாதே. மூத்த மக அவங்க விருப்பப்படியும் செய்ய முடியாது, இளைய மக விருப்பப்படியும் செய்ய முடியாது. அப்போ நான் என்ன செய்வேன்? மிக குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். நமது குடும்பத்திலும் குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கும். நமது குடும்பத்திலும் நம்ம என்ன முடிவு எடுப்பது என்ற ஒரு பிரச்சனை இருக்கும். அன்பிற்குரியவர்களே, அந்த நேரத்தில் தான் நமக்கு கை கொடுப்பவராக, தனது திருவுளத்தின்படி, திட்டத்தின்படி அங்கு நமக்கு ஒரு பாடம் கற்பிப்பவராக ஆண்டவர் இருக்கிறார், நம்மை படைத்தவர் இருக்கிறார். அத்தகைய ஒரு திருவுளத்தை தான் புனித அந்தோணியார் கற்றுக்கொண்டார். அதைத்தான் நமக்கும் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அருமையான இந்த வேளையிலே புனித அந்தோணியாருக்கு இந்த நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே அவரது புனித தன்மைக்கு இறைவனோடு அவர் செய்த அந்த வேண்டல், ஜெபம், உடனிருப்பு, அதே உடனிருப்பை நாம் கடவுளோடு கொண்டிருக்கும் பொழுது, ஜெபத்திலே நிலைத்திருக்கும் பொழுது, கண்டிப்பாக நாம் புனித வாழ்விலே நடை பயிலுகிறோம் என்ற அர்த்தம். அந்த புனித வாழ்வை தொடர்ந்து நாம் கொண்டிருக்க, அந்த வாழ்விலே பயணிக்க இறை அருளை, ஆசிரை நிறைவாக கேட்போம்.